டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் மாசி திருவிழாவின் முத்தாய்ப்பு நிகழ்வாக பக்தர்கள் வெள்ளத்தில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, இந்த மாசி மாசத்துல நடக்கிற இந்த தேரோட்ட திருவிழா எவ்வளவு சிறப்பம்சம் வாய்ந்தது? இங்க பக்தர்கள் சுமார் எவ்வளவு பேர் கூடி இந்த தேரை இழுத்துட்டு வர்றாங்க? என்ன விவரம்? நிச்சயமாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூர் அமைந்துள்ள அங்காளம்மன் கோவில் மாசி திருவிழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 11ஆம் தேதி மயான கொள்ளை நிகழ்வும் 12ஆம் தேதி தீமிதி திருவிழாவும் நடைபெற்ற நிலையில் 13ஆம் நாளான இன்று முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தேரினை சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான், மாவட்ட ஆட்சியர் பழனி ஆகியோர் வடம் பிடித்து தேரை இழுத்து தொடங்கி வைத்தனர். கோயிலின் வடக்கு வாசலில் தொடங்கி மாட வீதி வழியாக சென்று மீண்டும் வடக்கு வாசலை தேர் வந்தடையும். இந்த தேர் திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் தாங்கள் விவசாய நிலத்தில் பயிரிடப்பட்ட விளைபொருட்கள், கோழிகள், காசுகள் ஆகியவற்றை சூறையிட்டு தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். தேர் திருவிழாவை முன்னிட்டு இன்று விழுப்புரம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வந்து செல்ல போக்குவரத்து கழகத்தின் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் இங்கு வந்து தற்போது இந்த தேர் திருவிழாவில் கலந்து கொண்டுள்ளனர். பாதுகாப்பு பணிக்காக சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலாஜி. ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.